ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பைத்தன் ஃபயர் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி வச்சு பார்க்க போகிறோம். இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ஓப்பன் சோர்ஸ் டீம் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, நம்ம சிஎல்ஐயில் பண்ணுவோம் இல்லையா, சிஎல்ஐயில் வந்துட்டு நம்ம நிறைய கமெண்ட் லைனில் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டெர்மினலில் இல்லை கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா. வேல்யூஸ் எல்லாமே நம்ம அங்கேயே கொடுத்துருவோம், அதை போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு தரோம். சேம் அதே மாதிரி வந்து பைத்தனில் நம்ம யூஸ்வலி பண்ண மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைத்தன் ஃபைலை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நடுவில் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த பைத்தன் ஃபயர் வந்துட்டு நமக்கு அந்த சிஎல்ஐ ஃபீச்சரை வந்துட்டு பைத்தான்குள்ளே கொண்டு வருது. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் இதுக்கான சின்ன சாம்பிள் கோடும் நான் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோடு வந்துட்டு கிட் ரெப்போலேருந்து சுட்டது தான், நான் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா ரொம்பவே சிம்பிள். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம பைத்தன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் பிப் இன்ஸ்டால் ஃபயர்னு கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் அனகோண்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா கொண்டா, அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஃபயர். ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை இன்னும் டெவலப் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படின்னா லோக்கலில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதான் நீங்கள் டெவலப் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா python setup.py இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். வேணால் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். என்னோடய டெர்மினல் பிப் இன்ஸ்டால் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எஸ், ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். இங்கே வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட் நம்ம இது மாதிரி தான் பைத்தனை வந்து ரன் பண்ணுவோம். பைத்தன் ஸ்பேஸ் நம்ம ஒரு example.py பக்கத்தில் ஏன்னா வேல்யூ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். யூஸ்வலி நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறோம். நேம் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வந்துட்டு நம்ம சிஎல்ஐலே வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரிட்டர்ன் வந்துட்டு அவுட்புட் வந்து காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபயரை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபயரோடைய அதுக்குள்ளே ஒரு மாடியூல், அது எப்படி சொல்கிறது, மெத்தட், அதுக்கு இந்த ஃபயர் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணிடணும். கால் பண்ணிட்டோன்னா இங்கே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துடும். தட் மீன்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனோட நேமோ இல்லை கிளாஸோட நேமோ இதுக்குள்ளே இந்த ஃபயருக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு பர்டிகுலராக அந்த கிளாஸோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் எடுத்துக்கும். மற்ற ஃபங்க்ஷன் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் வெளியே கால் பண்ணணும் அப்படின்னா அந்த நேமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள் கோட் அடிச்சும் பார்க்கலாம். இங்கே சரி ட்ரை பண்ணலாம். இந்த கோட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கிளாஸு, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்ச ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுன்னா அவுட்டர் ஆடுன்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஆடுன்னு கூட வச்சுக்கலாம். இதுக்கு அவுட்டர் ஆட் பண்ணும்போது எங்கேருந்து வர வேல்யூ ஆட் பண்ண போகுதுன்னா நம்ம இங்கே ரன் பண்ணும்போது கொடுக்க போகிற கமெண்ட் பண்ணுமா ரன் ஆக போகுது. பைத்தன் ஸ்பேஸ் example.py அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்பர் 1 நம்பர் 2 நான் 1 2ன்னு கொடுக்குறேன். ஆன்சர் 3 வரணும், வந்துருச்சு. இதே வந்துட்டு கிளாஸ் எப்படி கால் பண்ணுறதுன்னா இங்கே ஆட் இருக்குது, அது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். கன்ஃபியூஸ் ஆகலை. இப்போ இதில் எது பிரிண்ட் ஆச்சு? வெறும் 1 பிரிண்ட் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிருக்கு. ஈவன் இந்த கிளாஸ்க்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கும் அதோட பேரும் வந்து ஆட் தான். ஆனால் அது நம்ம இது அந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்கல. நம்ம calculator.add கொடுத்து பார்க்கலாம். ஓகே, டாட் கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுத்து எடுத்துக்குமா.
ஓகே, ஸ்பேஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணணுன்னா அந்த கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் அந்த மெத்தட் நேம், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பெராமீட்டர்ஸ் இப்படி கொடுத்தோன்னா நமக்கு அவுட்புட்டில் ஆட் பண்ணி வருது. நான் வெறும் எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வேணால் எழுதிக்கலாம், எவ்வளோ பெரிய கோடு வேணால் பண்ணிக்கலாம். பட் விஷயம் என்னென்னா, இந்த கமெண்ட் லைனில் வந்து நம்மளால் கால் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக. இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெஸ்டிங் அண்ட் டெவலப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் அந்த பைத்தன் ஃபயரோட ஓப்பன் சோர்ஸ் கோட். கிட்டபில் இருக்குது, மாஸ்டர், நிறைய பிரான்ச்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் எதனா பிரான்ச் ஃபோக் பண்ணி க்ரியேட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. வேறு ஏதாச்சும் லைப்ரரி உங்களுக்கு இது மாதிரி ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம்.